நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு அன்னதானம் எப்படி செய்யணும், அன்னதானத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். தானங்கள் பல வகை உண்டு. அதில் அன்னதானம், வஸ்திரதானம், சொர்ணதானம், கோதானம், பூமி தானம் இப்படின்னு பல வகையான தானங்கள் உண்டு. அதுல எல்லா தானங்களுக்கும் முதன்மையான தானம்னா அன்னதானம் தான். ஏன்னா மனிதனுடைய மனம்ங்கிறது அவ்வளவு எளிதில திருப்தி அடைஞ்சிடாது. எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலுமே அது மீண்டும் மீண்டும் வேணும் அப்படின்னா எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஆனா ஒரு மனிதனுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த உணவு அவங்க வயிறு நிறைஞ்சதும் போதும் அப்படின்ற வார்த்தை அவங்க மனசார சொல்லிடுவாங்க. அவங்க வயிறு நிறைஞ்சு போதும்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய மனதும் நிறைந்து விடும். அவங்களுடைய மனதும் முழு திருப்தி அடைந்து விடும். இவ்வளவு சிறப்பு பெற்ற அன்னதானம் செய்யறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம அறியாம செஞ்ச கர்ம வினைகள்ல இருந்து நமக்கு பாப விமோச்சனம் கிடைக்கும். மனிதரா பிறந்துட்டாலே தெரிந்தோ தெரியாமலேயோ ஏதோ ஒரு கர்ம வினைய நம்ம உண்டு பண்ணி அதன் மூலியமாக பாவ புண்ணியங்களை நம்ம சேர்த்துக்கிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி நம்ம அறியாம செஞ்ச கர்ம வினையினால வர்ற பலன்கள் இந்த அன்னதானம் செய்யறதுனால முழுமையாக நீங்கிரும். உங்களுக்கு அன்னதானம் செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அன்னதானம் செய்யற அளவுக்கு வசதி இல்ல ஆனா அன்னதானம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, மனிதர்களுக்கு மட்டும்தான் அன்னதானம் செய்யணும்னு நீங்க அவசியம் இல்ல. விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ நீங்க உணவு கொடுத்தா கூட அதுவும் அன்னதானத்துலதான் சேரும். ஒருவேளை உங்களுக்கு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு கூட உணவு கொடுக்க முடியலைன்னா கூட, ஒரு எறும்புக்கு நீங்க உணவு கொடுத்தீங்கன்னா கூட அதுவும் அன்னதானத்துல தான் உங்களுடைய புண்ணிய கணக்குல தான் சேரும். அதனால உங்களுடைய கர்ம வினைகள் குறையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க அறியாமல் செய்த கர்ம வினையின் பலன் குறையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தினந்தோறும் ஏதோ ஒரு உயிருக்கு நீங்க அன்னதானம் செய்யணும் அப்படின்ற ஒரு கொள்கைய நீங்க கடைபிடிங்க. அது மனிதரா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், அல்லது ஒரு எறும்பா இருக்கலாம். ஏதோ ஒரு உயிருக்கு நீங்க தினமும் உணவு தானம் செய்யணும் அப்படின்னு நீங்க மனசார நினைச்சிட்டு அதை கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய புண்ணிய கணக்கு அதிகரிச்சு உங்களுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிச்சிடும். கர்ம வினைகள் குறைய ஆரம்பிச்சாலே உங்களுடைய வாழ்க்கை வளமாயிடும். நம சிவாய.